நான் கம்பெனிக்கு போற வழில பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் டவர் இருக்கு. அதுக்கு இடையில யூஸ் பண்ணிக்கூடிய கேபிள பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, 2க்கு இடையில பயங்கர லென்த்து. ஸோ பயங்கரமா தொங்கிட்டு இருக்குது. காத்துல ஆடும்போது அறுந்து விழுந்துராதா? அப்படி அறுந்து விழுந்துச்சுன்னா, கீழ இருக்கிறவனோட நிலைமை என்னன்னு யோசிச்சுட்டே போனேன். நம்ம சீனியர்ட்ட கேட்போம்ன்னு கேட்டேன். பொதுவா அந்த ஓவர் லைன்ல கேபிள் சூஸ் பண்ணும்போது 3 விஷயத்த பார்ப்பாங்கடா. என்னன்னா 1 அந்த கேபிள் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் 1. 2வது அதனோட கண்டக்டிவ் மெட்டீரியல் வந்து நல்ல கண்டக்டரா இருக்கணும் 2. 3வது பார்த்தீங்கன்னா, அதனோட காஸ்ட் கம்மியா இருக்கணும். இது 3 பொறுத்தாண்டா சூஸ் பண்ணியிருப்பாய்ங்க. ஸோ அப்படி எல்லா பர்ப்பஸையும் சால்வ் பண்ணக்கூடிய கண்டக்டர் பார்த்தீங்கன்னா, ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கண்டக்டரோட சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் இருக்கும். இது வந்து இது போகாம இருக்கிறதுக்காக ஸ்ட்ரென்த்த குடுக்கும் 1. 2வது அதனோட அலுமினியம் கோட்டிங் பார்த்தீங்கன்னா, அவுட்டர் லைன்ல குடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளோட பவர் டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்காக 2. 3வது பார்த்தீங்கன்னா, இதனோட காஸ்ட் கம்மி. ஸோ சென்டர் ஸ்டீலு, அவுட்டர் லைன் மட்டும் அலுமினியம் அப்படின்றதுனால நம்ம காஸ்ட் கம்மியா இருக்கும். இந்த 3 பர்ப்பஸையும் சால்வ் பண்ணக்கூடிய கேபிள் தான் வந்து ஏ